வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நாம ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைனிங் பத்தி பார்க்க போறோம். Photoshopல இருக்கக்கூடிய டூல்ஸ மட்டுமே பயன்படுத்தி இந்த டிசைனிங்க நாம ரெடி பண்ண போறோம். சின்ன சாம்பிள் நான் காமிக்கிறேன். இந்த மாரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, பேனர் ரெடி பண்ண போறோம். இந்த பேனர்ல பார்த்தீங்கன்னா, சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அதிகமா வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, டிசைனிங் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம சர்க்கிள் உள்ள இருக்கக்கூடிய இந்த கலர் எப்படி நம்ம அப்ளை பண்றது? ஒரு சின்ன சின்ன டிப்ஸ தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இதில ஒரு டிசைனிங் வச்சிருக்கேன். இத ஆல்ரெடி நம்ம Instagramல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அனுப்பி இந்த மாரி டிசைனிங் எப்படி பண்றதுங்கிறத கேட்டிருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத போடலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டிசைனிங்க Photoshopல பண்ண போறோம் 2019ல. எனக்கு தேவையான சைஸு 12க்கு 8 அதனால 12 இன்ச்சஸ் வித்து, 8 இன்ச்சஸ் ஹைட்டு. ரெசல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு 400 வச்சுக்கலாம். ஓகே குடுத்ததும் ஃபர்ஸ்ட்டு இத என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சேவ் பண்ணிக்கணும். ஸோ இத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிஎஸ்டியா சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் போனீங்கன்னா, உங்களுக்கு இதில சேவ் அஸ்ன்னு கேட்கும். நான் என்ன பண்றேன், இதில 12க்கு 8 வெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட டிசைனிங் ஆரம்பிக்கலாம். நான் ஷேப் டூல் வச்சு நான் வந்து டிசைன் பண்ண போறேன். இந்த எலிப்ஸ் டூல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இத எடுத்துக்கலாம். இத எடுத்துட்டு முதல்ல ஒரு நீள்வட்ட ஷேப்ல ஒரு சர்க்குலர் நம்ம வந்து வரைஞ்சுக்கலாம். ஸோ இந்த சர்க்குலர் இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இத சென்டர் கொண்டு வர கண்ட்ரோல் ஏ குடுத்துட்டு, மூவ் டூல் இருக்கும்போது, இந்த இடத்துல போயிட்டு அலைன் சென்டர் அப்படின்னு குடுத்தோம்னா, சென்டர் ஆயிடும். வெர்டிகல் வந்து அலைன் பண்ண வேணாம். ஏன்னா, நம்ம வந்து கொஞ்சம் டாப்ல தான் தள்ளி வைக்க போறோம். கீழ எதுக்கு கேப் அப்படின்னா, குரூப் நேம் ஏதாவது டைப் அடிக்க வேண்டியிருக்கும். அதுக்காக தான். இதுக்கப்புறம் இதுடைய இந்த லேயர் பேனர்ல டபுள் கிளிக் பண்ணோம்னா, நமக்கு லேயர் ஸ்டைல் வரும். இதில நம்ம ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 பிக்சல் குடுத்துக்கிறேன். இதில வந்து அவுட் சைடு குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே டிராப் ஷேடோவும் அப்ளை பண்ணிறலாம். இந்த 20ங்கிறது கம்மியா இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், ஸ்ட்ரோக்கு ஒரு 30 இப்ப நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இல்ல இன்னும் அந்த திக்னெஸ் பத்தலன்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 50 கூட எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பார்டர் வந்து நல்லா அழகா பார்த்தீங்கன்னா, பெருசா தெரியுது. டிராப் ஷேடோவும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இது உள்ள ஒரு சில சின்ன சின்ன டிசைனிங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். இதுக்கு உள்ள. அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், குரோம் போயிட்டு நமக்கு தேவையான பேக்கிரவுண்ட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டெம்பிள் பேக்கிரவுண்ட் இருந்தா நல்லாயிருக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், டெம்பிள் பேக்கிரவுண்ட கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். இதிலேயே ஃப்ளெக்ஸ் டிசைன் டெம்பிள் பேக்கிரவுண்ட் அப்படின்னு இருக்கா, இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட நெறைய பேக்கிரவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். சரிங்களா? இதில எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த பேக்கிரவுண்ட் எடுத்துக்கிறேன். இத என்ன பண்ணிக்கலாம், இதில போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்றேன். காப்பி பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய இந்த சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி குடுத்தோம்னா உள்ள வந்துரும். இப்ப இத இந்த மாரி நம்ம தேவைக்கு ஏத்த மாரி பெருசாக்கிட்டு, கண்ட்ரோல் ஆல்ட் ஜி குடுத்தோம்னா, நம்மளுக்கு கிளிப்பிங் மாஸ்க் உள்ள பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கும் கரெக்ட்டா. அப்படி இல்லன்னா இங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதில கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். இப்ப ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் இருக்குன்னா, அது வந்து கட்டத்த விட்டு சர்க்கிள விட்டு வெளில வந்துரும். திரும்ப நீங்க வந்து அத கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்ன்னு குடுத்தீங்கன்னா, உள்ள போயிடும். இது குவாலிட்டி லோ குவாலிட்டி தான். அதனால என்ன பண்ணிக்கலாம், இத கொஞ்சம் பிளர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் போயிட்டு பிளர்ல காசியன் பிளர் அப்ளை பண்றேன். காசியன் பிளர் எனக்கு தேவையான அளவு. இந்த அளவுக்கு எனக்கு இருக்கட்டும். இது ஓகே. இதுக்கப்புறம் இதில ஒரு லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நான் ஆக்ஷன் வச்சிருக்கேன். அத கிளிக் பண்ணதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள அந்த லைட் எஃபெக்ட் வந்துரும். இந்த லைட் எஃபெக்ட்டுக்கு கலரிங் பார்த்தீங்கன்னா, நல்லா ரெட்டு, எல்லோ. திரும்பவும் நல்லா ரெட்டு, லைட்டா எல்லோ. இந்த மாரி நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா கலர் பார்த்தீங்கன்னா, நல்லா பாப்பா இருக்கிற மாரி நான் என்ன பண்றேன், அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சைட்ல இது இந்த மாரி தெரியுது அப்டின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், இத லைட்டா பிளர் பண்ணிக்கலாம். லைட்டா மட்டும் ரொம்ப அதிகமா பண்ண வேணாம். அந்த ஷேப் வந்து தெரியாத அளவுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும், பிளர் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்ப இந்த லைட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. இப்போ இதுக்கு உள்ள டிசைன் பார்த்தீங்கன்னா, எனக்கு போதும். வேற எதுவுமே தேவையில்ல. கப்புள் பிக்சர வச்சோம்னா நம்மளுக்கு மேட்ச் ஆயிடும். இதுக்கப்புறம் அவுட்டர்ல வந்து டிசைனிங் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு பின்னால பேக்கிரவுண்ட்ல ஒரு டெக்ஸ்சர் பேக்கிரவுண்ட் வந்து ஒண்ணு கொண்டு வரணும். முதல்ல என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்சர் பேக்கிரவுண்ட் எடுத்துட்டு வந்துக்கலாம். நீங்க டெக்ஸ்சர் பேக்கிரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, எக்கச்சக்க பேக்கிரவுண்ட் இந்த மாரி கிடைக்கும். நான் இந்த ஒயிட் பேக்கிரவுண்ட காப்பி பண்ணிக்கிறேன். பேக்கிரவுண்ட் லேயர கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்றேன். எந்த லேயருக்கு மேல வரணுமோ, அந்த லேயர கிளிக் பண்ணிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. கரெக்ட்டா உங்களுக்கு அது வந்து உட்காரும். இப்ப கர்வ்ஸ் அப்ளை பண்ணிட்டு லைட்டா நான் என்ன பண்றேன், இத பிரைட் பண்ணிக்கிறேன் அண்ட் லைட்டா டார்க் பண்ணிக்கிறேன்.
இந்த டெக்ஸ்சர் ரொம்ப அதிகமா தெரியுது. இதோடைய ஒப்பாசிட்டிய நம்ம கம்மி பண்ணி, எனக்கு லைட்டான ஒரு டெக்ஸ்சர் இருக்க மாரி நான் வந்து மாத்திக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் லைட்டா நம்ம வந்து இத மாத்திக்கலாம். டன். ஸோ, இப்ப எனக்கு பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சர்க்கிள ரெடி பண்ண போறோம். சர்க்கிள் நம்ம வந்து இந்த எலிப்ஸ் டூல வச்சு ரெடி பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த கலரிங் வந்து குடுக்க முடியாது. அதனால மேல இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? எலிப்டிக்கல் மார்க்கிவ் டூல் அப்படின்ட்டு. இந்த டூல் எடுங்க. ஷிஃப்ட் பட்டன அழுத்தி பிடிச்சுட்டு, இந்த மாரி நீங்க வந்து வரைஞ்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்ட்டா வரும். ஷிஃப்ட் அழுத்தலன்னா உங்களுக்கு வந்து வட்டம் வந்து ஒரு அன்ஷேஃபா போயிடும். நமக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப் வேணும். அதனால இந்த மாரி நீங்க வந்து ஷிஃப்ட் பட்டன் அழுத்தி ஒரு சர்க்கிள் வரைங்க. இருக்கிறதுலயே டாப் லேயர் வந்துட்டு நியூ லேயர கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணதுக்கப்புறம், இதோட கலர் வந்து என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு டார்க் கலர் வந்து அப்ளை பண்றேன். ஆல்ட் டெலீட் குடுத்தோம்னா, இந்த கலர் அப்ளை ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த கலர்லே இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கக்கூடிய ஒரு கலர் எடுத்துட்டு, பிரஷ் டூல் எடுக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு, சாஃப்ட் ரவுண்ட் பிரஷ். இந்த ஜெனரல் பிரஷ் அப்டின்னு இருக்கும் இந்த இடத்துல. நீங்க ரைட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது வரும். இதில சாஃப்ட் ரவுண்ட் பிரஷ் அப்டின்னு இருக்கா, இந்த பிரஷ் எடுத்துக்கலாம். ஸோ இத எடுத்துட்டு, இந்த சர்க்கிள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி கொஞ்சமா சுருக்கிக்கலாம். சுருக்கிட்டு, இந்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பெயிண்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கலரிங் வந்து பெர்ஃபெக்ட்டா வரல. இன்னும் ஒரு கலர் நான் வந்து இதில அப்ளை பண்ண போறேன். இத கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல போயிட்டு, எல்லோ கலர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு, இப்போ பிரஷ்ஷ கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரா வச்சுட்டு நான் என்ன பண்றேன், நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கலர அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கண்ட்ரோல் யூ குடுத்துட்டு, இந்த கலர லைட்டா நான் வந்து ஹியூல வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு தேவையான ஒரு நல்ல டார்க்கன் கலர் பார்த்தீங்கன்னா, இங்க கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கலருக்கு அவுட்டர்ல ஸ்ட்ரோக் குடுத்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில போயிட்டு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணலாம். ஸ்ட்ரோக் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ஒரு 30 வச்சுக்கலாம். அதேபோல ட்ராப் ஷேடோ கொஞ்சம். ட்ராப் ஷேடோ கொஞ்சம் லைட்டா வந்து திக்கா இருக்க மாரி வச்சுக்கலாம். ஓகே டன். இப்போ நம்ம என்ன பண்றோம், இத நம்ம தேவைக்கு ஏத்த மாரி சுருக்குறோம். சுருக்கிட்டு எந்த இடத்துல வேணுமோ நம்ம அங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 7 பிக்சர் வைக்கிற மாரி வேணும். நான் என்ன பண்றேன், 7 பிக்சர் வைக்க போறேன். ஆனா, இந்த 7 பிக்சர்ல இந்த ஷேப் வந்து நான் லெஃப்ட் சைடு எப்படி வைக்கிறேனோ, அதே போல தான் ரைட் சைடும் வேணும். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்போ, அதுக்கேத்த மாரி இத செட் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்ப இது 1 இருக்கு. இன்னொன்னு டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொன்னு டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மெஜெண்டா கலர்ல லைன்லாம் தெரியும். இது என்ன லைன் அப்டின்னா, நம்ம ஒண்ணொண்ணுக்கும் வைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இந்த இடத்திலே காட்டும். இதிலே காட்டுதுங்களா அந்த இடத்துல? டிஸ்டன்ஸ் காட்டுதுங்களா ஒண்ணொண்ணுக்கும்? அதிலேயே பார்த்தீங்கன்னா, இன்ச்சஸ்ல காட்டும். சரிங்களா? இது நீங்க பழைய வெர்ஷன் 7.0 CS3லாம் யூஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு காட்டாது. CC வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது காட்டும். இங்க பாருங்க. அதிலேயே நம்மளுக்கு டிஸ்டன்ஸ்லாம் காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம வைக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் இது. இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா? 1, 2, 3ன்னு இது வைக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப இது 3யும் நம்ம மார்க் பண்ணிட்டு, கொஞ்சமா சுருக்கிக்கலாம். சுருக்கிட்டு கொஞ்சம் மேல தூக்கிக்கிறேன். இந்த 3 சர்க்கிள் ஒரே அளவா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்க் வளைவு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆர்க் வளைவு, இந்த வளைவுல கரெக்ட்டா உட்காந்துருக்கு. இதே சேம் எனக்கு இந்த பக்கம் வேணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த 3யும் மார்க் பண்ணிட்டு, கண்ட்ரோல் ஜே குடுத்து ஒரு டூப்ளிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஃபிளிப் ஹரிசாண்டல்னு கேட்கும். நார்மலா ரைட் கிளிக் பண்ணக்கூடாது. இந்த பார்டர ஒரு கிளிக் பண்ணணும். இல்லன்னா கண்ட்ரோல் டி, குச்சி டி போட்டீங்கன்னா வரும். இந்த மாரி ஃபிளிப் ஹரிசாண்டல் குடுத்தீங்கன்னா வரும். இப்ப ஷிஃப்ட் பட்டன அழுத்தி பிடிச்சுட்டு, அத அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி, இந்த பக்கத்துல நீங்க கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்ப இந்த சைடுல வந்து ரொம்ப அதிகமா ஒட்டுது. அதனால ஒரு 2 ஸ்டெப் உள்ள கொண்டு வந்துக்குவோம். ஸோ அதே போல இந்த 3யும் ஒரு 2 ஸ்டெப் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ள கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்தாச்சா? இப்ப 6 சர்க்கிள் நமக்கு வந்துடுச்சு. இன்னும் 1 டூப்ளிகேட் போட்டுட்டு, இத கொஞ்சமா இந்த மாரி கீழ இறக்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கிடுங்க. இப்ப பெர்ஃபெக்ட்டா நமக்கு ஒரு 7 சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிடுச்சு. அதுவும் நல்ல ஈவனான ஒரே ஷேப்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சிடுச்சு. கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஷ் எஃபெக்ட் வேணும். அதனால என்ன பண்ணிக்கலாம், குரோம்ல போயிட்டு பிரஷ் எஃபெக்ட் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்றேன். பிரஷ் எஃபெக்ட்ல இமேஜ் போனீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பிரஷ் எஃபெக்ட் வரும். உங்களுக்கு எந்த இமேஜ் இதில கம்ஃபர்டபுளா இருக்கோ, அத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரஷ் எஃபெக்ட்ல இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கொஞ்சம் நீளமா இருக்கக்கூடிய ஒரு பிரஷ் எஃபெக்ட் எடுக்க போறேன்.
இது கூட நல்லாயிருக்கு. இத கூட எடுத்துக்கலாமா? இத காப்பி பண்றோம். ஃபோட்டோஷாப் போயிட்டு கண்ட்ரோல் என் குடுத்தோம்னா, நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகும். அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, பிளாக் கலர் எடுத்துட்டு, உள்ள இருக்க அந்த எழுத்து மேல நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க எழுத்து மேல அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை இந்த பிரஷ் தான். சரிங்களா? டன். இதுக்கப்புறம் நம்ம கர்வ்ஸ் அப்ளை பண்ணிட்டு லைட்டா இந்த ஹைலைட்டு, லைட்டா இந்த ஷேடோ. இத ஏத்திட்டு மெர்ஜ் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈ குடுத்தீங்கன்னா மெர்ஜ் ஆயிடும். இதுக்கப்புறம் எடிட் போனீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல டிஃபைன் பிரஷ் ரீசெட் அப்படின்னு காட்டும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இத வந்து ஒரு பிரஷ்ஷா வந்து நமக்கு மாத்தி குடுத்துரும். இத நான் என்ன பண்றேன்னா, நேம் வந்து தேவைன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம அப்படியே வச்சுட்டு ஓகே குடுத்துடலாம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம ஒரு கிளிக் பண்ணி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிரஷ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்ப எனக்கு வந்து பிரஷ் எஃபெக்ட் வந்து எப்படி வேணும்னா, இந்த சர்க்கிளுக்கு பின்னாடி வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், டெக்ஸ்சர் பேக்கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அத கிளிக் பண்ணிட்டு நியூ லேயர கிரியேட் பண்ணணும். இப்ப பிரஷ் எடுக்கிறேன். சைஸ நல்லா இன்கிரீஸ் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதில லைட்டா வந்து கிளிக் ஆகுது. காரணம் என்னன்னா, என்னுடைய ஃப்ளோ லெவல் கம்மியா இருக்கு. அதனால அத 100% மாத்திட்டு, இந்த இடத்துல வச்சுட்டு, ஒரு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணத அப்படியே என்ன பண்றேன், இந்த மாரி நம்ம பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாரி பெருசு பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு ஏத்த மாரி இத வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி நான் என்ன பண்ணிக்கிறேன், இத வச்சுக்கிறேன். இந்த மாரி நம்ம பெருசா மாத்திட்டு, இதுக்கும் கலர் வேணா நம்ம வந்து மாத்தி அமைச்சுக்கலாம். இப்ப இது வந்து பிளாக் கலர் வச்சிருக்கேனா, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ப்ளூ கலர்ல டார்க் ப்ளூ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஆ ஷிஃப்ட் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா, இந்த கலர் ஃபில் ஆகும். அதே ப்ளூல கொஞ்சம் லைட் ப்ளூ எடுத்துட்டு, பிரஷ் டூல் எடுங்க. திரும்ப சாஃப்ட் ரவுண்ட் பிரஷ் வாங்க. இதுக்கப்புறமா இத கண்ட்ரோல் அமைக்கி ஒரு கிளிக் பண்ணிட்டு, உள்ள அழகா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பெயிண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சென்டரா ஒரு லைட்டிங் இருக்கும். அவுட்டர்ல ஷேடோ பார்த்தீங்கன்னா, லைட்டா ஷேடோ இருக்க மாரி இருக்கும். இப்போ கர்வ்ஸ் போட்டு நீங்க உங்க தேவைக்கு ஏத்த மாரி என்ன பண்ணிக்கலாம், இத அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஹைலைட் கொஞ்சம் ஏத்திக்கிறேன். டன். இப்ப நமக்கு பெர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த எஃபெக்ட் உட்காந்துருச்சு. இப்ப நம்ம இத என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் எஸ் குடுத்து அப்படியே கன்டினியூவா சேவ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து அந்த டெக்ஸ்ட் எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த பேக்கிரவுண்ட்ல இருந்தே எடுத்துக்கிறேன். ஆ இன்னொரு டெக்னிக்கலா ஒரு டிப்ஸு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 2ம் ஒரே சைஸ் தான். இதுவும் 12 கட்டு, இதுவும் 12 கட்டு. இந்த மாரி ஒரே பேனர்ல நம்ம வந்து இப்போ ஒரு படம் ஏதாவது காப்பி பண்றோம். அது சேமா அதே இடத்துல வேணும் அப்படின்னா, பேஸ்ட் இன் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலமா நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா அந்த இடத்துல ஃபிட்டா உட்காந்துக்கும். இப்ப இந்த பேனர்லேருந்து நான் அங்க எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கங்க. இப்டி ட்ராக் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் டாப்ல கொண்டு வரணும். இத இந்த மாரி விரிக்கணும். இந்த மாரி வேலைகள் அதிகம். ஆனா, அந்த பேஸ்ட் இன் பிளேஸ் அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி பண்ணுங்க. இந்த பேனர் போயிட்டு எடிட் போனீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் ஸ்பெஷல் அப்டின்னு இருக்கும். இதுல பேஸ்ட் இன் பிளேஸ் அப்டின்னு இருக்கும். இத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு போன பேனர்ல எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துல வந்து உட்காந்துக்கும். இந்த இடத்துல என்ன சின்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா, இதில பார்த்தீங்கன்னா 300 ரெசல்யூஷன் வச்சிருக்கேன். இதில நான் 400 ரெசல்யூஷன் வச்சிருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பேனருக்கு ஒரு 400 ரெசல்யூஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப 400 நம்ம ரெசல்யூஷன் வந்து மாத்தியாச்சு. மாத்துனதுக்கப்புறம் திரும்ப கண்ட்ரோல் சி குடுக்குறேன். இந்த இடத்துக்கு போயிட்டு, எடிட் போறேன். பேஸ்ட் ஸ்பெஷல்ல பேஸ்ட் இன் பிளேஸ். ஸோ பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல உட்காந்துட்டு. கொஞ்சம் வேணா நம்ம வந்து இந்த மாரி மேல நகட்டிக்கலாம். கொஞ்சம் லெஃப்ட் சைடு மேல இந்த மாரி நம்ம காரணம் என்னன்னா, இதில சர்க்கிள் சின்னதா வச்சிருக்கேன். இதில கொஞ்சம் பெருசா வச்சுட்டேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அந்த நீள்வட்ட சர்க்கிள வந்து கொஞ்சமா சுருக்கிக்கலாம். லைட்டா. இப்ப சுருக்குனா கொஞ்சம் கீழ இருக்க டெக்ஸ்ட்லாம் நமக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்லாம் வந்து மாறும். கொஞ்சம் கீழ ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே. இது கரெக்ட்டா இருக்கு. இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இந்த கைய வந்து விரல பிடிச்சிருக்காப்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபோட்டோ இருக்கா இது. அதாவது ஒண்ணு ஒண்ணா தான் வைக்கணும்னு அவசியமே இல்ல. இப்போ இது, கீழ இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புறா, அப்புறம் இந்த பாக்ஸ்ன்னு வச்சுக்கிடுங்க. இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா மார்க் பண்ணியாச்சு. சைட்ல மார்க்கிங் தெரியுதா? கண்ட்ரோல் சி குடுக்குறோம். அங்க போயிட்டு எடிட், பேஸ்ட் ஸ்பெஷல்ல போயிட்டு பேஸ்ட் இன் பிளேஸ். பெர்ஃபெக்ட்டா அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கும். என்ன நான் வந்து இந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் வந்து ஆ பெருசா போட்டேன். அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து அங்கங்க இடியுது. மத்தபடி மிச்சம் எல்லாமே கரெக்ட்டா வந்து உட்காந்துக்கும்.
இப்போ நமக்கு தேவையான அந்த பேனர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய பிக்சர் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இதுலயுமே பிக்சர் நீங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வச்சா நல்லாயிருக்கும். அதாவது வட்டத்துக்கு உள்ள வைக்கக்கூடாது. இந்த வட்டம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வட்டத்துக்கு உள்ள பிக்சர் வைக்கக்கூடாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வச்சீங்கன்னா நல்லாயிருக்கும். அது எப்படி வைக்கிறதுன்றதையும் சொல்லிர்லாமா? இந்த பிஎஸ்டி கண்டிப்பா கேட்பீங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருவேன். நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணும்போது ரெசல்யூஷன் வந்து 200 இருக்கும். நீங்க 300 சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. இப்ப இந்த படத்த எடுத்துக்கிறேன். இந்த படத்த நான் வந்து இந்த பாக்ஸ்ல வைக்கிறேன். இந்த பாக்ஸுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டதுக்கப்புறம் நான் வந்து கிளிப்பிங் மாஸ்க் மெத்தட் தான் பயன்படுத்துறேன். இந்த பாக்ஸ்ல இந்த மாரி வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம எப்படி இத கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த மாரி கழுத்து வரைக்கும் தெரியிற மாரி வச்சுட்டு, இத கண்ட்ரோல் ஜே குடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்துரும். கண்ட்ரோல் ஜே குடுத்தீங்கன்னா மேல வந்துரும். சரிங்களா? இல்லாம ஒண்ணு கூட ஒரே லேயரா கூட நம்ம வைக்கலாம். இத வந்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ணாம மேலேயே இப்படி வைக்கணும். சரிங்களா? இப்படி வச்சோம்னா நம்ம நகட்டும்போது கொஞ்சம் சிரமம் இருக்கும். பட் இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பின்னாடி இருக்க சர்க்கிள கிளிக் பண்ணிட்டு, கண்ட்ரோல் பட்டன் அழுத்தி ஒரு கிளிக் பண்ணுங்க. ரவுண்ட் செலக்ஷன் இந்த மாரி வந்துரும். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ குடுத்தீங்கன்னா, செலக்ஷன் அப்படியே அவுட்டருக்கு வந்துரும். இப்ப இந்த மாஸ்க்க கிளிக் பண்ணிட்டு, அப்படியே ஒரு சின்ன பெயிண்ட் பாருங்க. படம் வந்து எப்படி உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்களா? ஆனா இது வந்து கழுத்து வரைக்கும் இருக்க படம் தான். ஃபுல் சைஸா இருக்கிற படம் தான் நம்மளுக்கு வந்து இதில பெஸ்ட்டா இருக்கும், நல்லாருக்கும். நீங்க அதனால கொஞ்சமா ஒரு 3/4 சைஸ் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் வச்சீங்கன்னா நல்லாருக்கும். இந்த பையனோட படம் கூட 3/4 சைஸ் இருக்குது. சரிங்களா? நீங்க அந்த மாரி வச்சீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத வேணா திரும்ப நீங்க சுருக்கும்போது இந்த மாரி பிரச்சனை வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க மாஸ்கிங் பண்ற மாரி வரும். ஸோ, அதனால நீங்க வைக்கும்போதே கரெக்ட்டா வச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ, இந்த மாரி நீங்க வச்சீங்கன்னா, அ வட்டத்துக்கு வெளியில இருக்க மாரி பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க வட்டத்துக்கு உள்ள தான் வைக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து கிளிப்பிங் மாஸ்க் மெத்தட பயன்படுத்தி டைரக்ட்டா நீங்க வந்து வட்டத்துக்கு உள்ளே வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களுடைய விருப்பம் அது. படங்கள எப்படி வைக்கணுமோ, நீங்க வந்து உங்க தேவைக்கு ஏத்த மாரி அதில வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி வச்சோம்னா, நமக்கு இந்த மாரி தான் தெரியும். ஆ இன்னொரு விஷயம் நீங்க இந்த மாரி ஒரு படம் வைக்கிறீங்க, மொத படம்னா, இவருக்கு வந்து எவ்வளோ வச்சிருக்கீங்க? கழுத்து வரைக்கும் வச்சிருக்கீங்கன்னா, எல்லாருக்கும் ஈவனா அதே போல வைங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு வந்து இன்னும் வந்து சுருக்கி, அவர் வந்து ஃபேஸ்லாம் குட்டியான மாரி இருக்கும் சில பேரு. சில பேர் ஒர்க் பண்றது அப்படிதான் பண்ணுவீங்க. ஸோ, அதனால நீங்க ஒரு படம் வைக்கிறீங்கன்னா, அதே போல என்ன பண்ணுங்க, மேட்ச் பண்ணி எல்லா படங்களையும் வந்து கன்டினியூவா வைங்க. அப்பதான் உங்களுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா, பார்க்க நல்லாருக்கும். பிரிண்டிங்லயே நல்லா ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருந்தேன். இத நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க.